ப்ராப்ளம்ஸை வந்து ஐம் நாட் ஷேர் த ஹியூமன். மனுஷங்க கிட்ட சொல்லாதபடிக்கு நாம் தேவனிடத்தில் சொல்ல வேண்டும். அண்ணால் அதுதான் பண்ணாங்க. அம்மேன். அண்ணால் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய ப்ராப்ளம்ஸை வந்து அவங்க பர்சன் கிட்ட ஷேர் பண்ணலை, தன்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட ஷேர் பண்ணலை, தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணலை, தன்னுடைய ஃபேமிலி ரிலேஷன்ஸ் கிட்ட ஷேர் பண்ணலை. அவங்க என்ன பண்ணாங்க, அம்மேன், தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்தார்கள். அம்மேன். ஸோ நம்ம கூட தேவனை நோக்கி ஜெபம் செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு ஆசீர்வாதங்களை தருவார். ஆமென். அழுகுறாங்க. மிகவும் மிகவும் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, மிகவும் மனம் கசந்து தன்னுடைய இருதயத்தை அவள் ஊற்றினாள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஆமென். நாமளும் அப்படிதான். அண்ணலை போல நம்ம மனுஷர்கள்கிட்ட போய் அழுவாதபடிக்கு தேவனுடைய சமூகத்தில் கம்மிங் இன் சர்ச்சில் வந்து அவங்க அழுது தன்னை ஒப்பு கொடுத்தார்கள். ஆமென். அந்த கீழே வசனத்தை பார்க்கும் பொழுது, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று பொருத்தனை பண்ணினாள். ஆமென். அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் செய்கிறார். ஆமென். உடைய கர்த்தருடைய சமூகத்தில் ஏதோ கொஞ்ச நேரம் அல்ல, வெகு மணி நேரம் அவள் தேவனுக்கு தன்னுடைய நேரத்தை செலவு செய்தார். ஆமென். நம்மளுடைய வாழ்க்கையில் கூட அநேக நேரம் நம்ம ஃபோனை பார்த்து கொண்டிருக்கிறோம், அநேக நேரம் பலவிதமான தேவையில்லாத வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறோம். ஆமென். பலவிதமான இடங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறோம். ஸோ கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அன்னாள் தேவனை நோக்கி தேவனுடைய சமூகத்தில் வந்து பல மணி நேரம் தேவனை நோக்கி அவள் செபித்து கொண்டிருந்தாள் என்று நாம் பார்க்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் பல நேரங்களை ஆண்டவருக்கு செலவு செய்யும் பொழுது, பல மணி நேரம் நம் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, நம்மளுடைய வாழ்க்கையை, நம்மளுடைய பிள்ளைகளை, நம்முடைய குடும்பங்களை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அன்னாலை போல தேவ சமூகத்தை நாம் தேடும் பொழுது அர்ப்பணித்து நம்முடைய